இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? இது இன்றைக்கி எடுத்ததில்ல, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எடுத்தது. த்ரோட் பெயினாக இருந்துச்சா, அதனால் இதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாமல் பெண்டிங்கில் அப்படியே வச்சுருந்தேன். சரி இன்றைக்கி அப்லோட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு அரிசியை வந்து தண்ணியில் போட்டேன். இன்றைக்கி வந்து தக்காளி சாப்பாடு வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். முட்டை வேக வைக்கிறதுக்காக அடுப்பில் வந்து வச்சுருக்கேன். நைட்டே கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு போகணும். அதனால் லஞ்ச் வந்து குயிக்காக செஞ்சிடலான்னு, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்லாம் இருந்துச்சா, அதனால் லஞ்ச் பேக் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து தக்காளி சோறு வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கான வெங்காயம் கட் பண்ணுற வேலையெல்லாம் வந்து செய்து முடிச்சிட்டேன். இதுக்கிடையிலேயே பால் அடுப்பில் வச்சுருந்தேன். டீயும் வந்து போட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ யார் கேட்டாலும் சூடு பண்ணவே தேவையில்ல, டக்குன்னு வந்து டீ ஊற்றி கொடுத்துடலாம். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு 4 வாட்டி டீ சூடு பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் ஃப்ளாஸ்க் எடுத்து ஃப்ளாஸ்கில் வந்து ஊற்றி வச்சுட்டேன். சரி நானும் போய் ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்குள்ளே வந்து முட்டை வந்து வெந்துருச்சு. அதை வந்து எடுத்து ஓரமாக வச்சுட்டு தக்காளி பிரியாணி செய்யறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி சிக்கன் பிரியாணி மெத்தடு தான். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு 1 டீஸ்பூன் மட்டும் வீட்டில் செஞ்ச நெய் வந்து சேர்த்திருக்கிறேன். இது எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த நெய், அதனால் வாசமும் பாசமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஓவராக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரின்னா அதை வந்து போட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நல்லா வந்து பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது இது கூட சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். இது கூட பெரிய வெங்காயத்தையும் சேர்த்திட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு கொத்தமல்லி, புதினா எல்லாமே அரை கைப்பிடி அளவு வந்து சேர்த்திருக்கேன். இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் இடையிலேயே வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள் வந்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு தக்காளியெல்லாம் வந்து நேற்றே வந்து அரைச்சி வச்சுருந்தேன். ஏன்னா வந்து காலையில் எழுந்திரிச்சு லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதே இது கூட வந்து சேர்த்திட்டேன். தக்காளி வந்து வதங்கிறதுக்குள்ளே ஒரே த்ரோட் பெயின்னு சொன்னேன் இல்லையா, அதனால் எங்கள் அம்மா வந்து எனக்கு உப்பு வறுத்து ஒத்தனம் கொடுக்கறதுக்காக வந்து ரெடி பண்ணாங்க. நான் கேப்லேயே வந்து முட்டை வந்து உரிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அதை உரிச்சிட்டு இருந்தேன். காலையிலே மல்லி சாயாக்கும் அடுப்பில் வந்து வச்சாச்சு. முட்டை உரித்து வச்சுட்டேன். 2 வாட்டி 3 வாட்டி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் உப்பு ஊற்றணும். உங்களுக்கும் த்ரோட் பெயினாக இருக்குது இல்லை சளியாக இருக்குது அப்படின்னா உப்பு நல்லா வறுத்து ஒரு காட்டன் துணியில் வந்து நல்லா டைப் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒத்தனம் கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து இருக்கும், நல்லா ரிலீஃபாக இருக்கும். சரின்னு தக்காளி சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. அது தம் போட்டுட்டு நைட்டே வந்து காலிஃப்ளவர் வந்து 65 பண்ணுறதுக்காக மசாலா வந்து பண்ணி வச்சுருந்தேன். அதை பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் வந்து போட்டு எடுத்துடணும். எடுத்துட்டு செகண்ட் பேட்ச் வந்து போட்டுருங்க. இதுக்கிடையிலே முட்டை வந்து அப்படியே கொடுக்கறதுக்கு வந்து நல்லா இல்லை, அதனால் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு மிளகாய் மட்டும் போட்டுட்டு லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலான்னு வந்து வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பொரிச்சோம் இல்லையா, அதை வந்து மறுபடியும் போட்டு 2வது தடவை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 தடவை ஃப்ரை பண்ணும் பொழுது ரொம்ப நேரத்துக்கு வந்து காலிஃப்ளவர் வந்து நல்லா அப்படியே வந்து கிறிஸ்பியாக இருக்கும். பிள்ளைங்களே ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.